ஒவ்வொரு மாதமும் 1 கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் நியூஸ் டிஎன் சேனலில் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த வேண்டுமா? திரையில் தெரியும் எண்ணை இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். உடனே வீட்டுக்கு வாங்க, நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்கு, வீடு பத்தி எரியுதுங்க, சீக்கிரமா வாங்க சார். வாங்க சார், சீக்கிரமா வாங்க சார், வாங்க சார். சார் அணிங்க சார், அணிங்க சார், அணிங்க. இங்கே தானே சார்? அடிங்க, நல்லா அடிங்க, நல்லா சீக்கிரமா அணிங்க சார். சார் பழைய பேப்பர் இருக்கு, பரவாயில்ல, ஓகே தானே சார்? பழைய பேப்பர் தான் இருக்கு, வெறும் பழைய பேப்பர் மட்டும் தான். அணிங்க, அணிங்க. சார் 2000 நோட்டு மட்டும் இல்லை சார், 500 நோட்டு மட்டும் நிறைய இருக்கு சார். ஏன் சார்? அப்பா அனப்பா, ஏமா கேள்வி கேட்குறேன்? அனப்பா ஏன் சார் இதெல்லாம் தீர்ப்பை சரியா சொல்லி சம்பாரிச்ச காசு மாதிரியே தெரியலையே சார். தீர்ப்பை மாத்தி சொல்லி வாங்கின மாதிரி இருக்கே. சாரதான் கேள்விப்பாங்க. அனப்பா ஒருவேளை யாருக்காவது சாதகமா தீர்ப்பு சொல்லி பெரிய அமௌண்ட்டா வாங்கிட்டீங்களா? இல்லைன்னா தீர்ப்பே சொல்லாம வாய்தான்னு தள்ளி வச்சுட்டே வாங்கின காசா? வாயை குறைச்சிட்டா அணையா, வாய்தான் அணையா சார். அடுத்த வருஷம் எப்படி ரிட்டையர்மெண்ட் ஆனதுக்கப்புறம் இது எலெக்ஷன் நிற்க போறீங்களா? பெத்த அமௌண்ட் தொகுதிக்கு செலவு பண்ணுறதா சேர்த்து வைக்கிறீங்களா? இல்லை ஏதாவது கட்சி கேட்டுச்சா சார்? 37 கோடி கிட்ட தேரும் சார், 11 கோடி கிட்ட காலி ஆகிட்டு இருக்கும் சார். நல்ல பணமா இருந்தா நம்பர் வச்சு கேட்டுக்கிட்டு வாங்கி பேங்க்ல ரெக்கவரி பண்ணலாம் சார். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ கிளம்பு. எப்படி சார் வந்துச்சு இவ்வளவு பணம்? அதான் எதுக்கு உனக்கு இப்ப கேள்வி கேட்ட என்ன பண்ண போறேன்? யார் கேள்வி கேட்கறோம், கேள்வி கேட்டாலும் எதுவும் பண்ண முடியாது. நீ கேட்ட என்ன பண்ண போற? போ, கிளம்பு கிளம்பு சார். ஒரு சோசியல் மெசேஜ். என்னது? ஜனநாயகத்தின் கடைசி நம்பிக்கை நீதிமன்றம். அந்த நீதிமன்றத்தை கட்டி காக்குற நீதிபதிகள் வீட்டுல கட்டுக்கட்டா பணம் வழங்குமா? வந்துட்டா, அதோட லைன் தானே நிக்கிறேன். வரண்டா வாங்கிட்டேன். ஒரு ஊரா இல்ல வாங்கிட்டு கூப்பிடுறேன். உள்ள டிக்கெட் டிக்கெட் ஒண்ணு 4 பேருங்க. 4 பேருங்க இருக்கு. 4000 ரூபாய் டிக்கெட் கொடுக்குறேன். 4 ஆமா சீக்கிரமா 16 ரூபாய் அனுப்பிச்சு விடுவா. ஓகேண்ணா, தேங்க்ஸ்ண்ணா, ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. போ, அந்த மூலையில அங்க நேரா இருக்கு பாரு, மூலையில போய் உட்காரு. சீக்கிரமா போயிடு. மூலையிலயா? இடம் போயிடும், சீக்கிரமா போ. 4000 டிக்கெட் பால்கனி டிக்கெட்னா மூலையில அனுப்புற? பால்கனி டிக்கெட்டா? பால்கனி டிக்கெட்லாம் 40,000 ரூபாயா? வந்துட்டா 4000 ரூபாய் தூக்கிட்டு. அது ஜிபே ரிட்டர்ன் அனுப்பு, எனக்கு தேவையில்லை. என்ன நீ ஓவரா பேசிட்டு இருக்க? என்ன பண்ணிருக்க? டிக்கெட் கிடைக்காது, இன்னும் 10 நிமிஷம் நான் காலி ஆயிரும். வேணா வாங்கிட்டு போய் பாரு. அநியாயம், நான் இந்த ரேட்டுக்குலாம் கட்டுப்படி ஆவானே. ஏமாத்துறேன். இப்படி வா, கிளம்பு. அண்ணா டிக்கெட் வேணும் இருக்குப்பா. எவ்வளோண்ணா டிக்கெட்? 10,000 ரூபாய். பரவாயில்ல, 10,000 ரூபா தானே, கொடுங்க. பரவாயில்லையா? ஒரு 4 டிக்கெட் வேணும்ண்ணா. தம்பி 10,000 டிக்கெட் ஒண்ணுதான் இருக்கு, 20,000 2 இருக்கு. வேணுமா? பரவாயில்ல போதுமா? கொடுங்க. எடுத்துக்க. எத்தனை டிக்கெட் வேணும் உனக்கு? நான் 4 டிக்கெட் வேணும்ண்ணா. 3 தானே இருக்கு. 60,000 ஒண்ணு இருக்கு. பரவாயில்ல, கொடுங்க. பரவாயில்லையா? ஜிபே டக்குன்னு பண்ணிடு. கிளம்பு. இங்க வாங்கணும் இல்ல சொல்லாத. ஓகேண்ணா. என்ன வெறியனா இருக்கான்? கிளம்பல நீ ஒன்னும் பாத்து நடுல கொடுங்க ப்ளீஸ். நடுவுல எல்லாம் இல்ல, மூலையில வேணா போய் உட்காந்துக்க. மூலையில வேணா எட்டி பாக்கலாம் வேணா. வா அடுத்து யார்? வா டக்குன்னு வா. டிக்கெட் மேட்ச் ஸ்டார்ட் ஆக போகுது, கிளம்புப்பா. கிளம்பு. வாங்குறது இருக்காது. என்னமா என்ன டிக்கெட்டா? என்ன டிக்கெட் வேணும்? ஆர்சிபி மேட்சா? போ உள்ளதான் நடக்குது. போ, 10,000 ரூபாய் பே பண்ணிட்டு கிளம்பு. உள்ள கிளம்பு. கோலி விளையாண்டு இருப்பாரு. என்னண்ணா அடுத்த வாரம் நடக்கிற மேட்ச் இன்னைக்கு நிக்குது? அது தற்கொலை. அது போயிட்டு மேட்ச் ஃபுல்லா கோலியை காணும் திட்டு வந்துடும். வெளில இசாலா கப்பு லாலிபாப் சப்புண்டு போவாங்க. சரி நீனே இது கொடு. என்னது? ஜிபே ரிட்டர்ன் அனுப்பு, நான் வெளில வேற இடத்துல வாங்கிக்கிறேன். போ வேற இடத்துல வாங்கிக்கிறேன், நீ கிளம்பு. என்ன யோனி கடைசி மேட்சா? இருக்கட்டும். நாங்க எத்தனையோ ஏஜென்ட் வெளில இருக்கிறாங்க, நான் பாத்துக்கிறேன். வாங்கிக்க. பையா ஒரு 4 டிக்கெட் பையா. நீ டிக்கெட் அனுப்பு, நான் காசு அனுப்புறேன். காசு அனுப்பிச்சா டிக்கெட் அனுப்பியா? எப்படி நான் பையா நம்புறது? நீ எங்க இருக்க? ஆபீஸ் சொல்ல, நேரில் வரேன். ஆபீஸ் இல்லையா? இல்லையா பையா, நீ டிக்கெட் அனுப்பிடு. உனக்கு ஒரு அமௌண்ட் அனுப்புறேன், நீ அட்வான்ஸ் கொடுத்துற, அப்புறம் நீ அனுப்பு. அதுவும் அனுப்ப மாட்டியா பையா? மனுஷனை நம்பணும் பையா, அதான் நல்லது. புரியுதா? கொடுக்குறியா? கொடுக்க மாட்டியா? சரி, நாடா வேற வழி இல்லை போலையே. என்ன வாங்கிட்டியா? டிக்கெட் வாங்கிட்டியா? போ உள்ள போ. நீ பீரோல இருக்கான். மூளை டிக்கெட். என்ன மூளை டிக்கெட்? அந்த மூளையா? 70,000 ரூபாய். 70,000 ரூபாய் கொடுத்து கிளம்பு. தோனி கடைசி மச்சான். இங்க பாரு, தோனி உள்ள வரப்ப டிஜே எல்லாம் இருக்கான், பாட்டுலாம் போடுறாங்க. ஏண்டா பச்சையா ஸ்கேம் நடக்குது, இதெல்லாம் கண்ட்ரோலே பண்ண மாட்டீங்களா? அநியாயத்துக்குன்னு பச்சை ஸ்கேமா இருக்கு. போ இப்படிதான் ஒரு லட்சத்துக்கு ஹைப் ஏற்றிட்டு டிக்கெட் விலையை ஏற்றி விட்டுறாங்க. நமக்கு தான் சாதகமா இருக்கு. வா டிக்கெட் வா. இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிச்சிடலாமா? தலைவர் வராரு பாருங்க. வணக்கம் தலைவரே. வணக்கம் தலைவரே.
வணக்கம். முதலாவது ஆரம்பிச்சிடலாம். ஆரம்பிச்சிடாங்க. லேடி கேட்டது தான் வரணும். ஆ. அவங்க புதன்கிழமை தான் ஜாயின் பண்றாங்க. அதனால இப்போதைக்கு நான் பரவாயில்ல, adjust பண்ணிக்கலாம், ஒண்ணும் பிரச்சனை இல்லை. பேசிடுமா? முதலாவதாக நம்ம அக்கா பேச போகிறார். வாங்க. பாட்டு நல்ல பாலிவுட் பாட்டு, மியூசிக் தெரியுதா? என்ன மியூசிக் இது? இது ஹிந்தி மியூசிக். ஹிந்தி 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 மியூசிக். ஹிந்தி இசை. ஹிந்தி இசை உங்களுக்கு கர்நாடகில் வராது. ஹிந்தி இசை. மறுபடியும் சொல்றேன், இந்த ஹிந்தி இசை அப்படின்லாம் என்ன சொல்லக்கூடாது, சொல்லிவிட்டேன். வணக்கம். மரியாதைக்குரிய சாமி அவர்களோட மகன் மலை அவர்களே, என் தம்பி அவருக்கு எதிராக நான் செயல்படுறேன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. டெல்லிக்கு போயிட்டு வந்தேன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா அதெல்லாம் கிடையாது. அவருக்காக பேசுறதுக்கு தான் நான் டெல்லிக்கே போனேன். மருத்துவர் என்ற மட்டில் அவர்தான் இங்க தலைமை ஏற்கணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன். டெல்லி உங்களுக்கு சாதகமா இருக்கும் தெரிஞ்சோடனே அம்தார் பல்ட்டி எடுக்குது அக்கா. இரண்டாவதாக நம்ம ராஜா சார் பேசுகிறார். பாயிண்ட்ஸ் மறந்துடும். அதான் நான் கேட்குறேன், இந்த ஆளுங்கட்சி எதுக்கு கைது பண்ணது? ஓனரோட கடையில் ஓனர் ஃபோட்டோ தானே இருக்கணும். அப்போ டாஸ்மாக் கூட ஓனர் யாராவது ஃபோட்டோ வைக்கணுமா இல்லையா? அதை வச்சா நம்ம ஆளுங்களை கைது பண்ணுறாங்க. நல்ல வேலை கைது பண்ண உடனே நான் உஷாராயிட்டேன். நான் போவேன் இல்லையா அந்த பக்கம், உஷாராயிட்டேன். அடுத்ததான் ஒரு அமைச்சர் சொல்கிறாரு, வடமாநிலத்தில் இருக்கிறவங்கெல்லாம் 5 பொண்டாட்டி கட்டிருக்காங்க. கொச்சையான வார்த்தை இது, நம்ம ட்ரோல் பண்ணலை, அது கேவலமான வார்த்தை. ஆனால் இப்போ நான் அந்த கேரக்டருக்காக சொல்கிறேன். நான் சும்மா விடலையே, இந்த அமைச்சர் பேசுகிறதையே 5 லாங்குவேஜில் டப்பிங் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணி விட்டேன். இன்னொருத்தர் சொல்கிறாரு, வடமாநிலத்தில் இவங்களாம் பிச்சை எடுக்கிறாங்களாம்மா, இவங்கெல்லாம் அங்கே போனால் அடிக்கணுங்கிறேன், விட்டுறவே கூடாது, அடிக்கணுங்கிறேன். அப்புறமா இந்த யார் அந்த அமைச்சர், அந்த பீடை அந்த பீடை பாபு, பாபு சொல்றாரு நான் சனியா. ஆமா, நான் சனிதாங்கிறேன். நான் சனிதான், அவருக்கு பிடிச்ச சனி நான் தான், சரியான சனி நான் தான், பார்த்துக்குங்க அவங்கள, அவ்வளோதான் சொல்லுவேன். அப்புறம் 2 நாள் முன்னாடி ஒரு வதந்தியை பரப்பி விட்டேன். அப்படி பார்க்காத வேணும், எனக்கே தர்ம சங்கடமா இருக்கு, நான் அடுத்து தப்பா பேசுற மாதிரி. ஒரு சுவாமி இந்த பெருமாள் கோவில்ல இஸ்லாமியரை போட்டுட்டான் அப்படின்னு ஒரு வதந்தியை பத்த வச்சேன். நல்லா பத்திக்கிட்டு போச்சு. கடைசியில பார்த்தா அது ஃபேக் நியூஸ் தான். கப்சிப்புன்னு சைலண்ட் ஆயிட்டேன். நான் என்ன சொல்றேன்றா, நான் மறுபடியும் எச்சரிக்கிறேன், என்னை தயவு செய்து என்னை சீண்டாதீங்க. தேர்தல் அரசியலிருந்து விலகி இருக்கிறேன். மறுபடியும் உள்ள வந்த ரணகலம் ஆயிடும் சொல்லிட்டேன். இப்படி வாப்பா, அடுத்த ஆள் பேச்சு விடுவா. அடுத்தது நம்ம மலை பேசுகிறார். அண்ணா எல்லாருக்கும் வணக்கங்கண்ணா. அண்ணா இப்போ ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு 4 முதலமைச்சர் சேர்ந்து ஒரு கூட்டம் ஒன்று போட்டிருக்காங்கண்ணா. அந்த கூட்டத்துல ஒரு முதலமைச்சர் சொல்றாருங்கன்னா, மேகதாதுல அணை கட்டுனா தமிழ்நாட்டுக்கு நல்லதான். எந்த விதத்துல இது சரியா இருக்குங்கண்ணா? மேகதாதுல அணை கட்டுனா தமிழ்நாட்டுக்கு எப்படி நல்லதான் சொல்லுங்கண்ணா. இவர் வேணா கர்நாடகா தேர்தலில் பொறுப்பாளராக இருந்தார். அங்கே போகும்போது மேகதாது அணை கட்டியே சேருவோன்னு அந்த தேர்தல் அறிக்கையில் ஒரு வாக்குறுதி. இந்த பக்கம் கட்டக்கூடாதுன்னு. யாருக்கு நல்லதுன்னா நமக்கு நல்லது. அதே மாதிரி அதே அமைச்சர் முதலமைச்சர் என்ன பண்ணியிருக்காருன்னா, அந்த இயர்ஃபோனை போடாமே உட்காந்துருக்காருண்ணா. அந்த இயர்ஃபோன் எதுக்காக அந்த இயர்ஃபோன்? மொழிபெயர்ப்பு இயர்ஃபோன் தானே அது. இப்போ நான் தமிழில் பேசுகிறேன்னா அவங்களுக்கு என்ன மொழி தெரியுமோ அந்த மொழியில் அவங்களுக்கு டிரான்ஸ்லேட் ஆகும், அதுக்கானது. அதை போடவே இல்லைன்னா அந்த கூட்டம் விளங்குமாது. ஏதாவது புரியுமா? சொல்கிறது புரியுமா? ஏதாவது சொல்கிறது புரியுமா? நான் என்ன கேட்குறேன், இப்போ நடந்த கூட்டம் ஒரு உப்பு சப்பு இல்லாத கூட்டங்கண்ணா. தண்டத்துக்கு அந்த கூட்டம் தேவையே இல்லை. அந்த கூட்டம் உப்பு இல்லாத பஜ்ஜியை சாப்பிட்றதுக்கு சமம் அந்த கூட்டம். அதில் உப்பு இல்லை நிவர் கொடுத்தையும் சாப்பிட்டு போயிருப்பாரோ மரியாதை நிமித்தமாக. புரியுதுங்களா? இத்தனை முடிச்சுக்கிறாண்ணா. நன்றி, வணக்கம்.